அரேபிய தீபகற்பத்தில் தோன்றிய இந்த மார்க்கம் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றது. எதனால? இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றியவர்களால் தான். ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட செய்கையினால், அவர்களுடைய குணத்தினால் ஒரு பிறருக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த மனிதர் அதற்காக மன்னிக்காதவரை என்ன செய்யறான்? இறைவன் மன்னிப்பதில்லை. தன்னை வணங்குவதால் மட்டுமே ஒருவர் மறுமையில் வெற்றி அடைந்திட முடியுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ونعمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் அகில உலகங்களை படைத்து பரிபாலனை செய்யக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்றும் அவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் அவனுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்ற அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை சரியான முறையில் கடைபிடித்து சென்றவர்கள் மீதும் கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதயமாகும் நாளிலேயே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை என்று அவன் நம்மீது கடமையாகிய அந்த ஜும்மா எனும் தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் அதன் நன்மையை கருதி வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் மிந்து நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் அல்லாஹ் இந்த பூமியில் படைத்ததின் நோக்கமாக சொல்லும் போது இறைவனை வணங்குவதற்காக தான் எல்லாரையும் படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தூதர்களையும் அவர்களுக்கு வேதங்களையும் வழங்கி இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையும் வழிபாடுகளையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முறைகளையும் இறைவன் என்ன செய்யறான்? இந்த மனித சமுதாயத்திற்கு முழுமையாக வழங்கி இருக்கின்றான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமும் வேதங்கள் மூலமும் அவர்களுக்கு அறிவுரைகளும் வழிபாட்டு நெறிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளையிட்டிருக்கின்ற அல்லாஹ் தன்னை வணங்குவதால் மட்டுமே ஒருவர் மறுமையில் வெற்றி அடைந்திட முடியுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இறைவனை வணங்குவது அது மிகவும் முக்கியம். அதற்கு அப்புறமாக உள்ள விஷயம் என்பது ஒவ்வொருவருடைய பண்புகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக அந்த இஸ்லாமியர்கள் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறைவனை வணங்குதல் எந்த அளவுக்கு மிக முக்கியமோ அதற்கு சற்றும் குறையில்லாத அளவிற்கு அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட குணநலன்களும் பண்புகளும் மிக மிக இன்றியமையாதாக இருக்கின்றது. ஆனால் இறைவனை வணங்குவதற்காக உள்ள விஷயத்திற்கு இறைவன் நாடினால் என்ன செய்யலாம்? மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட செய்கையினால், அவர்களுடைய குணத்தினால் ஒரு பிறருக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் போது
அந்த மனிதர் அதற்காக மன்னிக்காதவரை என்ன செய்யறான், இறைவன் மன்னிப்பதில்லை. நம்ம இதற்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். பூமியில் எந்த அளவுக்கு அவர் வணக்க வழிபாடுகளில் திளைத்தாலும், இல்ல ஒரு நிறைய அல்லாஹ்வின் பாதையில் ஒரு செல்வங்களை தர்மமாக கொடுத்தாலும், அல்லது இந்த மார்க்கத்திற்காக அவர் எத்தகைய ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டாலும், அவர்களுடைய இந்த செயல் மட்டும் அவருக்கு மறுமையில் வெற்றி அடைய தருமானா? கண்டிப்பா இல்லை. அவர்கள் பிறருக்கு செய்த செயல்களின் காரணமாக, தீய செயல்களின் காரணமாக, அவர்களிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளின் காரணமாக அவர் மறுமையில் ஒரு நஷ்டம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை நாம் காண்கின்றோம். அப்ப இந்த உலகில் வாழக்கூடிய நாம் அனைவரிடமும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு குணநலன்கள் என்பது, ஒரு நற்பண்புகள் என்பது ஒரு மிக மிக முக்கியமானதாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, உண்மையாளர்கள், இறையச்சவாதிகள் அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வஸ்ஸாபிரீன பில் பஅஸாயி வல் லர்ராஹி வஹீனல் பஅஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். ஒருத்தர் உண்மையான இறை அச்சமுடையவர், நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்களுடைய குணாதிசயம் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டாலும் சரி, அவர்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் எந்த நிலையிலும் என்ன செய்வாங்க, பொறுமையை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் உண்மையாளர்கள், மேலும் அவர்களே இறையச்சம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள், நல்ல செயல்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அது இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டதாகவும் இருக்கின்றது. ஒவ்வொருவரிடமும் பொறுமை இருக்க வேண்டும், ஒவ்வொருவரிடம் இரக்க குணம் இருக்க வேண்டும், ஒவ்வொருவரிடம் பெருந்தன்மை இருக்க வேண்டும், விட்டுக் கொடுத்தல் இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும். இது எல்லாமே ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன செய்யணும், இதை மாதிரியான ஒரு நற்பண்புகளை நாம் வளர்த்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றுதலுடைய ஒரு வழிமுறை என்பதையும் நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். வெறும் இறைவனை வணங்குவது மட்டுமே இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட கடமை என்று இருந்து விடாமல், ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒழுக்கம் சார்ந்த அல்லது சுய பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் தன்னிடம் உள்ள ஒரு குணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீக் வ யுஹிப்புர் ரஃபீக். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மென்மையானவன், அவன் மென்மையே விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்களும் சொல்றாங்க. மேலும் அந்த மென்மைக்கு உள்ள சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, வன்மை மற்ற எந்த விஷயத்திற்கும் வழங்காத அனைத்து சிறப்புகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மென்மையான குணத்திற்கு வழங்குகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்ப சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த மென்மையான ஒரு பொறுமையான போக்கு நம்ம அனைவருக்கும் ஒரு இன்றியமையாததாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய குணமாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய குணமாகவும் வேறு எதற்கும் வழங்காத ஒரு சிறப்புகளை அல்லாஹ் அந்த குணத்திற்கு வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. நம்மிடம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகி கொண்டிருக்கின்ற ஒரு குணத்தில் ஒரு குணமாக இந்த குணம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நாம் வாழக்கூடிய இந்த நாட்களில் ஒரு கடுமையான, எந்த நேரம் பார்த்தாலும் இந்த உலகத்தின் மேலுள்ள ஒரு ஆசையின் காரணமாக அல்லது இந்த மோகத்தின் காரணமாக மனிதன் ஒரு எளிதில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொறுமை மென்மை என்கின்ற குணத்தை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இழந்து வரக்கூடிய நிலைமையை நாம் காண்கின்றோம். எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவது, கோபப்படுவது, எரிஞ்சு விடுவது, ஒரு நிதானம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், நளினம் இல்லாமல் நம்முடைய ஒரு செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள, அப்படியே நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் ஏதோ நம்மிடம் ஆட்கொண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமாக என்ன செய்யக்கூடிய ஒரு கோபப்படுதல், ஒரு பொறுமையை இழந்த குணம் என்பது நம் எல்லாரிடமே இருக்கிறது. அந்த ஆனால் நம்ம இதை என்ன செய்யற, அல்லாஹ்வால் விரும்பாத இந்த குணம் அப்படிங்கிறத நாம் புரிந்து நம்முடைய
மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, யார் அந்த மென்மையான அந்த நளினத்தை இழந்தவர்கள் நன்மைகள் அனைத்தையும் இழந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. இது எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் இதை அனுபவித்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். நாம் ஒரு மென்மையான போக்கை இழந்து கோபப்பட்டதின் காரணமாக நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய ஒரு பாதிப்பையோ இழப்பையோ இந்த விஷயத்தில் நாம் அனைவருமே என்ன செய்வோம், அனைவருக்குமே இதற்கான ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து இருக்கின்றோம். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய அந்த கோபமான செயல்பாடுகளின் காரணமாக இழந்த விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் விரும்பும் அந்த குணத்தை நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்வில் ஒரு அன்றாட ஒரு கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அனைத்திற்கும் மிக முன்மாதிரி இருக்கிறது சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்கக்கூடிய அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டியாக அகில உலகத்திற்கும் அருட்படையாக அனுப்பப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடம் இருந்து நாம் எப்படி வழக்க வழிபாடுகளில் அவர்களை முன்மாதிரியாக வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு இருக்கின்றோமோ அதே மாதிரி இறைவன் விரும்பக்கூடிய அவர்களுடைய அந்த குணத்தையும் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, இன்னக லஅலா குல்கின் அதீம், நீங்கள் ஒரு மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், சிறந்த குணத்தில் மேன்மையான குணத்தில் என்ன செய்றீங்க, நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஸ்லாகித்து சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மென்மையான குணத்தை அந்த நளினத்தை எல்லா நிலைகளிலும் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட அந்த ஒரு சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு பொழுது அந்த மக்களை எவ்வாறு அழைத்தார்கள், அவர்களே ஒரு அறியாமை கால மக்கள், எதை பற்றியுமே தெரியாமல் முற்றிலுமாக அறியாமையில் மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணம்தான் அந்த அவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருந்த அந்த மக்களை இந்த தூதருக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் அனைத்தையும் சொத்து பத்துகள் சுகம் வீடு உறவு உயிர் அனைத்தையும் இழப்பதற்கு அவர்கள் மாறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த குணம்தான். இன்றளவும் அந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரும்பான்மையான ஒரு நம்ம இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் கூட ஒரு சிலாகிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணம் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பிற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அந்த மென்மையான குணத்தை கையாண்டவர்களாக இருந்தார்கள். ஏராளமான ஒரு நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் அவர்கள் இருந்திருக்கிறது. அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா, அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு மென்மையை கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு யாசகம் கேட்பவர்களாக இருக்கட்டும், அல்லது தன்னை திட்டுபவர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு தன்னுடைய விட வயதில் குறைந்த சிறுவர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அனைத்து ஒரு பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து மக்களிடமும் அனைவரிடமுமே தன்னுடைய மென்மையான போக்கை கையாளக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு விஷயம் நாம் எல்லாமே ஒரு தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான். நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவோமா, செய்கிறோமா, இல்லை அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறோமா என்பதுதான் இது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நாம் அதை பிறருக்கு கூட சொல்லுவோம். எங்கள் தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மாமனிதர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றின ஒரு சிறப்புகளை, இந்த மார்க்கத்தின் பற்றின ஒரு சிறப்புகளை பிறருக்கு பல வகையில் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரியான நிலைமை வரும்போது நாம் அமல்படுத்த தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் என்ன இருக்கிறதோ உள்ளது உள்ளபடி தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தும் போதுதான் அந்த விஷயம் என்ன செய்யும், ஒரு பரவலாக்கப்படும். பிறருக்கு ஒன்னு சொல்றபடி இவங்க நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்
அப்ப இந்த பக்குவத்தை இவர்களுக்கு தந்தது இந்த மார்க்கம், இதுதான் சரியானது என்று நம்மை பார்ப்பவர்களால் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை எப்பொழுது வரும் என்றால், நம்முடைய மார்க்கத்தை சொல்லபடி நாம் சரியான முறையில் பின்பற்றினால்தான் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் வரும்போது ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு இருக்கும் போது ஒரு கிராமவாசி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இந்த போர்வையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து அது எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு போர்வை, என்னன்னா இப்ப உள்ள மாதிரி ஒரு சாஃப்டா ஒரு மென்மையான ஒரு துணிலாம் அந்த காலத்துல இல்லை. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் இல்லவே இல்லை. ஈச்சம் பாயை கொண்டு படுக்கக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த கடினமான போர்வையை அவர் இழுத்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோள்பட்டையில் என்ன செய்தது, அந்த போர்வையின் தடிமன் அழுத்தி ஒரு இரத்தக்கட்டு ஒரு சிவந்து போகக்கூடிய நிலைமையில் என்ன செய்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மேனி மாறிடுது. இழுத்து அவர் என்ன கேட்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட தங்களிடம் இருக்கின்ற அல்லாஹ்வின் செல்வத்தில் இருந்து எனக்கு கொடுக்கும்படி நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்கிறாரு. ஒரு உதவி கேட்க வந்தவர் கூட ஒரு கடுமையான நிலையில் நடந்து வந்ததுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சிரிச்சுக்கிட்டே அவருக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இந்த நேரத்தில் நாம் அனைவருமே சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கொடுத்த காசை கேட்கறதுக்கு கூட பயந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமியத்தில் அனுமதியான ஒரு விஷயம், கடனை கொடுத்தவர்கள் கடனை கொஞ்சம் ஹார்ஸா கேட்டு கடனை வசூலிக்கக்கூடிய உரிமை இருந்தாலும் கூட அதே மாதிரி கேட்டா கடன் வாங்கினவர் என்ன செய்வாரு, நீ என்னை அவமரியாதையை பண்ணிட்டா அதனால நான் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது, உதவி கேட்க வந்தவர் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவருக்கு கேட்டதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்ட ஒரு நிலைமையை நாம் காண்கின்றோம். இதே மாதிரி ஏராளமான சம்பவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமல்படுத்தினார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கடந்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் சலாம் சொல்வது போல் பாவனை செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது என்ன செய்யணும், நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க சொன்னோமே அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான கோபம் கொண்டவர்களாக அந்த கூட்டத்தினை என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஆயிஷாவே பொறுமையா இருங்க, ஏன் உங்களுக்கு கோபப்படுறீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அப்போ உடனே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கவனிச்சீங்களா, உங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க, திட்டிவிட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, ஆம் நான் கவனித்தேன், நானும் அவருக்கு அவ்வாறே ஆகட்டும் என்று பதில் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, நிதானமாக இருங்கள். நிதானம் எப்படி இருக்கணும்னா, எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நிதானமாக நளினத்தை கையாளுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தன்னை திட்டினாலும் பரவாயில்லை, எந்த நேரத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் நளினமாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், இதுதான் இறைவன் விரும்பும் குணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மிகவும் ஒரு இன்றியமையாத குணமாக நளினமாக பொறுமையாக ஒரு பெருந்தன்மையாக நடைபெறுவதை இந்த மார்க்கம் அந்த அளவுக்கு ஒரு சிலாகித்திருக்கிறது. மேலும் அந்த ஒரு பெருந்தன்மை நம்மிடம் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கின்ற அல்லது இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு குணமாக ஒரு பெருந்தன்மை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. பெருந்தன்மை, யார் ஒருவர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஏராளமான சலுகைகள் அவருக்கு உலகத்திலுமே இருக்கும். இந்த விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதுன்னு சொன்ன மாதிரி நாம் ஒரு பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ளும் போது அதில் ஏராளமான ஒரு பலன்களை நன்மைகளை உலகத்திலும் நமக்கு கிடைக்கும், மறுமையிலும் அதற்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு கூலியை தருவதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மைக்கு என்ன செய்யுது, ஒரு சிறப்பு இருக்கிறது. மறுமையின் நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க,
மறுமை நாள்ல ஒரு ஆள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவார். அவர்கிட்ட அல்லாஹ் விசாரிப்பானா, நீ இப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபராக நீ இருக்கிறாய், நீ உலகத்தில் நீ வாழும் போது நீ புரிந்த ஒரு நற்செயல், உன்னிடம் இருந்த ஒரு நற்குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அடியார் சொல்றான், இந்த எல்லா விஷயமும் இறைவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவர் வாயில் வர வைப்பதற்காக அவரிடமே அல்லாஹ் கேள்வியை கேட்டு பதிலை பெறுகிறான். அந்த மனிதர் சொல்வாராம், இறைவா, நீ எனக்கு ஏராளமான செல்வத்தை இந்த உலகத்தில் நீ எனக்கு வழங்கினாய், அதை நான் என்ன செய்யறேன், ஒரு தேவைப்பட்ட மக்களுக்கு நான் அதை கடனாக கொடுத்து ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன். அப்போது நான் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்றால் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வேன். யாருக்கு கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன், தள்ளுபடி செய்வேன். மேலும் வசதி இருந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க முடியாது இருந்தாலும் அவர்களுக்கும் நான் அவகாசம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தூதர் அவர்கள் அந்த அடியார் என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட்ட சொல்றாரு. இது சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலையும் நம்ம ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அவரிடம் இருந்த அந்த செல்வத்தை எப்படி சொல்றாரு என்றால், இறைவா நீ வழங்கிய செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்படையான விஷயம் தான். நாம் எல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் எல்லாத்தையுமே என்னுடையது அப்படிதான் நமக்கு வரும். என்னுடைய வீடு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய தொழில், என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு அனைத்து விஷயமே எல்லாருக்குமே என்னுடையது அப்படின்னு தான் வரும். ஆனால் நம்முடைய அந்த வார்த்தைகள் அவ்வாறு இருந்தாலும் எண்ணம் எல்லாமே இது அனைத்தையும் தந்தது இறைவன் தான் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அந்த விஷயம் சொன்னோடனே அல்லாஹ் சொல்றானா, பெருந்தன்மையாக நடப்பதற்கு உன்னை விட அதிகமாக தகுதி படைத்தவன் நான் தான். எனவே தன்னுடைய அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இந்த அடியான் செய்த அனைத்து பாவங்களையும் தவறுகளையும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஒரு இறை அடியாருக்கு இந்த உலகில் அவர் பூமியில் வாழும் போது ஒரு பெருந்தன்மையுடன் ஒரு நடந்து கொண்ட காரணத்தினால் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை மறுமையில் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்ப சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து ஒரு இஸ்லாமியர்களும் நாம் வணக்க வழிபாடுகள் மட்டுமின்றி ஒவ்வொரு ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு தனி மனிதன் சார்ந்த அனைத்து விஷயங்களிலுமே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்களோ அதை அனைத்தையும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்தி நாம் வாழும்போது அனைத்து விஷயங்களும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சொன்ன அங்கீகரித்த விஷயமாகவும் அவர்கள் தடுத்த விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விட்டு விலகி நம்முடைய வாழ்க்கையையும் வணக்கங்களையும் அமைத்துக் கொண்டு அதன் மூலம் ஒரு உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாயிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய அந்த நாட்டை ஆட்சி செய்யும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கமானது இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர்களாக வைத்து இந்த நாட்டின் விடுதலையில் தன்னுடைய சதவீதத்திற்கு அதிகமாக போராட்டங்களாலும் பொருளாதாரங்களாலும் உயிர்களாலும் இழந்து ஒரு சுதந்திரத்திற்கு பெற்றுத்தந்த இந்த சமுதாயத்தை மிகவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு செய்யக்கூடிய நிலைமையை நாம் காண்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்வாங்க, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பதை நிறைவேற்றி இஸ்லாமியர்கள் இறைவனிடம் மறுமையில் அவர்கள் நன்மை வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வாழும் காலத்தில் தன்னிடம் இருந்த ஒரு பொருளாதாரத்தையும் செல்வங்களையும் இறைவனின் பாதையில் இறைப்பணிகளுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை, அந்த வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கோடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு இஸ்லாமியர்கள் கடுமையான போராட்டம் நடத்தி மற்றும் எதிர்கட்சிகள் மற்றவர்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
அதை இத்தகைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அது கோர்ட்டுக்கு கொண்டு போய் இப்ப ஒரு இடைக்கால ஒரு தீர்ப்பு வந்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதில் சில விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு முழுமையாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சொத்துக்களை அர்ப்பணித்தாங்களோ அந்த நோக்கத்தை பாழ்படுத்தும் வகையிலான ஒரு சட்டங்களுக்கு முழுமையாக தடை இல்லாத விதிக்காத நிலைமையை நாம் காண்கின்றோம். அப்ப நாம் கடந்த பல வருடங்களாகவே நாம் பார்த்த வகையில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தகைய சட்டங்கள் வந்தாலும் அது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆதரவான ஒரு கருத்துக்களை பேசுவதாக இருந்தாலும், ஆனால் இறுதி தீர்ப்பு வரும்போது ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை தான் காண்கின்றோம். அனைத்து விஷயங்களிலும் இந்த கடந்த பல வருடங்களாகவே வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் வழக்கு நடக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும், அது தீர்ப்பாக வரும்போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிரானதாகவே தீர்ப்பு வரக்கூடிய நிலைமையை நாம் காண்கின்றோம். இந்த இடைக்கால தீர்ப்பில் ஒரு முஸ்லிம்கள் ஒரு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் சில விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் அவர்களுடைய முழுமையான ஒரு கோரிக்கையை அமல்படுத்தக்கூடியதாக இந்த தீர்ப்பு இல்லை. முற்றிலுமாக அந்த சட்டத்தையே ஒரு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அப்ப அந்த இடைக்கால தீர்ப்பு வந்த இந்த நேரத்தில் கூட நாம் என்ன செய்யணும், நம்முடைய இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கொஞ்சம் கூட வீரியம் குறையாத வகையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இறுதி தீர்ப்பு வராத காரணத்தினால் ஒரு இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய மனநிலையை ஒரு பல்ஸ் பார்க்கிற மாதிரியான இதே மாதிரியான ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கி அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய எதிர்ப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடாக இது நாம் காண முடிகிறது. எனவே இந்த முழுமையாக இந்த சட்டம் என்பது ரத்து செய்யப்படும் வரை நாம் இந்த சட்டத்திற்கு எதிரான ஒரு முன்னெடுப்புகளையும் போராட்டங்களையும் நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது இறைவனுடைய சொத்து, நம்முடைய சொத்து இல்லை. நாம் வாழும் போது நம்முடைய எல்லா மறுமையில நீ வாழும் போது உன்னுடைய கண்ணுக்கு எதிராக நீ வாழும் காலத்திலேயே என்னுடைய சொத்துக்கள் இப்படி முறை தவறி அபகரிக்கப்படும் போது நீ ஏன் அமைதியா இருந்தாய் என்று மறுமையில் நம்மை பார்த்து எந்த கேள்வியும் வராத வண்ணம் நாம் நம்முடைய இந்த சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக முன்னெடுப்பவர்களுக்கு நாம் அதை என்ன செய்யணும், அதற்காக நாம் ஆதரவளிக்கக்கூடியவர்களாகவும் அதில் களப்பணியில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அதற்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய இறைவனிடம் இந்த அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிரான நம்முடைய ஒரு கோரிக்கையையும் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரிடம் வேண்டுகோள் விடுத்தவனாக என்னுடைய அந்த ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாயிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.